பச்சை கலர்ல ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் நிறம் சிவப்பு. அதை பார்த்து சாப்பிட்டு ருசிச்சு அதுக்கப்புறமாயிட்டு அந்த பிள்ளை எங்கேயாவது ஒரு இடத்துல ஆப்பிளை பார்த்துன்னு வைங்க, உடனே சொல்லும் அம்மா அண்ணா ஆப்பிள் இருக்கு, சொல்லுமா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஆப்பிள் பழத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அவன் எங்கே பார்த்தாலும் கண்டுகொள்ளும். அதுபோலத்தான் இறைவனை அடைவதற்கான பல படிநிலைகள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அதுவும் கலியுகத்திலே ஐயா நாராயணம் வைகுண்டமாக வந்துகின்ற அந்த வேளையில் நமக்குன்னு சில முறைகளை தந்திருக்கிறார், பணிவிடை நியமங்களை தந்திருக்கிறார். அதுதான் என்னது, நாம செய்யக்கூடிய ஐயாவுக்கு வைக்கக்கூடிய நியமிதங்கள், வெத்தலை பாக்கு பழம் சுருள் கொடுக்கக்கூடியது. ஐயாவை வாகன பவனியாக என்ன செய்தாங்க, அவர் அவதார காலத்திலே மக்கள் எல்லாம் தண்டயம் போட்டு தூக்கி சுமந்து அருள்பாலித்து அந்த திருநாளை ஐயா நமக்குன்னு சொல்லி உரிமையாக தந்திருக்கிற அந்த நாளெல்லாம் கொண்டாடணும். ஆனால் எப்போதும் ஐயா எங்க தான் இருக்காரு, நம்மோடு இருக்கிற, உயிராக இருக்கிற, உயிருக்கு உயிராக இருக்க, ஒவ்வொரு செல்லிலையும் எதுதான் இருக்குது, அந்த உயிர் தான் இருக்கு. ஆனால் உயிருக்கு அளவு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு பசுவினுடைய ரோமத்தை 100 பங்கு வச்சு அதில் ஒரு பங்கு எடுத்து, ரோமண்ணா சின்ன பிள்ளைங்க தெரியுமா, ரோமண்ணா முடி நம்ம தலையில இருக்குது இல்லையா, ரோமம் கைகள் எல்லாம் இருக்குது. இந்த அதாவது ஒரு பசுவுக்கு ரோமம் எப்படி இருக்குங்க அளவு, அதை 100 பங்கு வச்சு அந்த 100ல் ஒரு பங்கு எடுத்து அதை 1000 பங்கு வச்சா அது எவ்வளவு அழகு பார்க்க முடியுமா, கண்ணுக்கே தெரியாது, மைக்ரோஸ்கோப் வச்சாலும் தெரியுமான்னு. அந்த அளவு தான் உயிரினுடைய அளவு. அந்த உயிர் தான் உள்ள இருந்துட்டு இவ்வளோ வேலை செய்யுதுன்னா அப்ப அது எப்படிப்பட்டவன், அந்த உயிருக்கு உயிரா இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன், அவரையாக்க நம்ம என்ன செய்கிறோம், வணங்கி கொண்டிருக்கோம். முதல்ல இந்த வணங்குதல், இந்த பக்தி அப்படின்னா நாம ஒரு கணக்கே வேற. தெய்வம் தருதா அது நல்ல தெய்வம், இல்லைன்னா தெய்வத்தை மாத்து, இவர் சரி கிடையாது. அங்க போய் ஒண்ணு கொடுத்தா அடுத்த செகண்ட் அவர் என்ன செய்வாரு, பதில் தருவாரு, நமக்கு வேண்டுதல் நிறைவேற. வேண்டுதல் நிறைவேறலன்னா அது கடவுளே இல்லை இப்படின்னு நம்ம ஒரு சாரார் வச்சிருக்கோம். இது கிடையாது பக்தி. அவரு அழகா வாங்குவார், நம்ம என்ன பண்றோம்னா டீலிங் பேசுறோம். ஐயா என் பிள்ளை 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி இந்த மாட்டி எப்படியாவது ஒரு நல்ல காலேஜில் இல்லை ஒரு 12th ஒரு நல்ல இடத்துல நல்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னா உமக்கு அடுத்த வருஷம் காரி தோட்டம் வரும்போது முத நாள் பூ பணிவிட என்னோட சொல்லுமா இல்லையா? தந்தாதான், தரலன்னு அவரை மதிக்கவே மாட்டோம், அது வேற. இது இது என்னது, இது பக்திய? பக்தி கிடையாது. இது என்ன அப்படின்னா வர்த்தகம். ஒரு 5 ரூபா கொடுத்தா ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 50 ரூபா கொடுத்தா 1 கிலோ அரிசி. இது என்னது, டீலிங் இல்லையா? அவரு நம்மளை விட பெரிய டீலிங் ஆகும் ஆளு. நம்ம வியாபாரம் பண்றோம் நினைக்க, வர்த்தகம் பண்றோம். அவர் அப்படி இல்லை. கொத்தை சரப்பழிக்காரன் வர்த்தக நாராயணன் தெச்சனத்தில் வந்திருந்து சாதாரணப்பட்டவர் வரல, உலகத்தையே வர்த்தகம் பண்ணக்கூடியவராக அங்கே இருக்காரு. அவர்கிட்ட போய் நாம ஒரு பாட்டு கூட உண்டு, ஐயாவளி பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேட்கிறியே பொட்டி கடையா, கொஞ்சம் கொஞ்சம் கேட்கிறியே பொட்டி கடையா, நினைச்சதெல்லாம் எடுத்துக்கலாம் பெருங்கடலா. எம்மா நீ ஏதாவது அவர்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமா கேட்கிறிய, அவர் என்ன பெட்டி கடையா வச்சிருக்காரு? அவர் பெருங்கடலை தான் பாட்டு இல்லையா? ஒரு பெட்டி கடையில் என்னங்க இருக்கும், ஒரு சர்பத்து கூடி போனா வாங்கிக்கலாம், ஒரு பழம் வாங்கிக்கலாம், ஒரு துண்டு பீடி வாங்கிக்கலாம், கொஞ்சம் சுண்ணாம்பு தடவை கையானா தடவை போறாரு, ஏதோ 50 பைசா 1 பைசாக்கு முட்டாய் இருக்கும். இவ்வளவு தான் பெட்டி கடை. பெட்டி கடைன்னு இதுதான். இப்போ நம்ம பெட்டி கடைலாம் கிடையாது. அப்போ ஒரு பொட்டி கடை போலதான் நாம என்ன செய்யறோம், இறைவனை பரிமாறுகிறோம். அன்னைக்கு கேட்டான் கலியே, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படிங்கிறாங்க. 6வது யுகமாகியது 7வது யுகமாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகம் என்பதற்கு காரணமான குரோனியினுடைய 6வது துண்டு, அதுதான் இங்க கலியனா வந்து பிறந்து. அப்படி அந்த பெயரை வழங்கிய அந்த காரண கர்த்தா அந்த கலியனை ஈசன்ட கொண்டு முன்னால விட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்டுக்க அப்படிங்கிறாங்க. ஈசன் முன்னால கலியனை விட்டு, கலியனை யாரு, முதல்ல குரோனியா வந்தா, அடுத்து குண்டமசாலியா வந்தா, தில்லை மல்லால வல்லோசி வாகனா வந்தா, அவர் சூரன் சம்ஹாரம் செய்தார் இல்லையா?
எம்பெருமான் கந்தன் அந்த சமூக சூரனாக வந்தான், அடுத்து இரணியனாக வந்தான், ராவணனாக வந்தான், துரியோதனனாக வந்தான். அடுத்த பிறவிதான் அவன் இந்த கலியுகத்துல வந்த சொரூபம் கலியன். அந்த கலியனையாக்க கொண்டு விட்டு சொல்றாங்க, உனக்கு என்ன வேணுமோ கேள் தருவன். அப்படியே பார்த்தான் யார சிவபெருமான. பார்த்தா இடுப்புல ஒரு துணி இல்லை, ஒரு அரை ஒரு தெய்வம்னா எப்படி இருக்கணும், அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. நம்மளும் போடுவோம்ல, ஒரு பஞ்சாயத்து ஆள் அப்படின்னா அவர் என்ன செய்யணும், அப்படி ஒரு காரில் வந்து இறங்கணும். இப்போ அப்படி தானே, ஒரு சின்ன போஸ்டிங் கிடைச்சாலே போதும். அதனால ஒரு சஃபாரி, முன்னால் ஒரு போர்டு இல்லாமல் இப்போ இந்த உலகத்துலலாம் செல்லுபடியாகும். சாமியார் கூட இன்னைக்கு என்னதான் போர்டு தான், இல்லைன்னா சாமியாரை கண்டுகணும். ஏன்னா சாமியார்லாம் நிறைய உண்டாயிற்று. ஐயா கூட சொல்றார், பொய் சேத்திர குருக்கள் பூமியிலே மேவிடுவார்னு சொல்லி. அது மாதிரி இன்னைக்கு அடையாளம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நாமளும் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்க, போன உடனே வாங்க 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 வாங்கம்பாங்க. யாரு இங்க குதவளையில இருந்து இங்க வரைக்கும் என்ன செய்யணும், நகையை அள்ளி போடணும். தங்கமோ புத்தளை ஏதோ போட்டு போகணும். கண்ணுக்கு பார்க்கும்போது ஒன்றும் இல்லைன்னு வைங்க, வாங்க என்ன வாங்க இல்லைன்னு வைங்க, வேற பக்கத்து கல்யாணத்துக்கு போனாலும் கூட பிடிச்சி இறக்கிறோம். வாங்க 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 வாங்க, ஏமா நான் அந்த கல்யாணத்துக்கு வந்தேன், பரவாயில்ல வந்து சாப்பிட்டு போங்க. யாரு நல்ல டிப்டாப்பா போகணும். இந்த உலகம் என்னதான் நம்பும், படோடவம் முகத்தை பார்க்கணும், அப்படி பார்த்த உடனே பிடிக்கணும், அப்படி ஆஜானு பாகவா இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு அடையாளம் வச்சிருக்குது. அதாவது சொல்லுங்க, உருவு கண்டி எல்லாமே வேணும். ஒருத்தன் தோட்டக்காரன் தோட்டத்துக்குள்ள போனான், மாந்தோப்பு வச்சிருக்கான். உள்ள போகும்போது பார்த்தா அங்கே ஒரு பையன், அந்த பையனை ஓடி போய் பிடிச்சி கையும் கிளம்பா பிடிச்சிடாட்ட பாவி. ஏன்னா நீ ஒரு பிள்ளையா, உன் தகப்பனுக்கு எப்படி எல்லாம் உலகத்துல பியார் உண்டு தெரியுமா, உங்க தாத்தாவை எப்படி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, உங்க பூட்டை எவ்வளவு ஊருக்கு நன்மை செய்தவர் தெரியுமா, உங்க தாத்தாவுக்கு ஊர்ல செலவைக்கணும்னு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த கொல்லி இன்னும் வந்து இப்படி மாங்காய் கடவுன்றிய, நீலாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு அடிக்க போறான். ஓ கையடம் ஓய், என்ன வந்தது களவு, நீ கையெடுக்க சொல்றியா, நீலாம் ஒரு பிள்ளையாடா, ஓ கையெடு ஓய். இப்போ பிள்ளைங்கள்லாம் சும்மா சாதாரணப்பட்டது இல்லை, பேச முடியாது. இப்படி கும்பிட்டுட்டு என்ன செஞ்சிட வேண்டியதான், பேர வேண்டியதான். அது மாதிரி பிடிச்ச உடனே அவன் சொன்னான் கையை விட்டுற அப்படின்னு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு மேலே பார்த்தான். யோ உங்களை சொன்னதே வாய், இந்த ஏரியாவில் எத்தனையோ விலை இருக்கு, எத்தனையோ தோப்பு இருக்கு, அங்கே போவோம். இந்த தோப்புக்காரன் ஒரு மாதிரி பட்டவன், நீ சொல்ல சொல்ல கேட்காம என் வார்த்தையை ஒரு நாளா நீ கேட்குறீரா. இப்போ பார்க்குறான், என்னடா இவன் நம்மக்கிட்ட பேசுவான்னு பார்த்தா மேலே பார்த்து பேசுறான்னு சொல்லி மாமரத்தில் எட்டி பார்க்கான். அங்கே இவங்க தகப்பை இருக்கான். இவனுக்கு தகப்பனுக்கு தான் ஊரில் என்ன செய்ய போகிறாங்க, செலவைக்க போகிறாங்க. நாடெல்லாம் இப்படி தான் போகுது. அதனால் நம்ம யாரையும் என்ன செய்திடக்கூடாது, பார்த்த உடனே பேசணும் உடனே எல்லாம் செய்தோடனே ஓ அப்படின்னு நம்ம மைண்டில் நிற்கக்கூடாது. அது உங்களுடைய தப்பு இல்லையா. நான் என்ன பேசணும்னு நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருப்பவங்களுக்கு நாளைக்கு இதான் நம்ம அப்படின்னு என்ன செய்திடக்கூடாது, மைண்டுக்குள்ளே இறக்கிங்கன்னா அது என்னுடைய தப்பு இல்லை, யாருடைய தப்பு, உங்களுடைய தப்பு. நான் வந்து ஒரு கைகாட்டி, இப்போ இறைவனை எடுத்து சொல்றதற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர், அவ்வளவுதான். உங்களை மாதிரி விட்ட ஒரு பிள்ளை. அப்ப அந்த வார்த்தையை எடுத்துக்கணுமே தவிர ஏன் பின்னால வந்தீங்கன்னா எங்க போய் தான் நிற்கணும். ஐயா சொல்வார், அல்லாதென்று நவியை தேடி அலைந்த பேர்கள் 3 நாளில் நாட்டுக்குள்ளே முன்னும் பின்னும் அடைக்குமே. அல்லான்னு எங்கேயோ போயிடக்கூடாது. நம்ம என்ன பார்ஷியல் பண்ணிட்டோம். அல்லானா இஸ்லாம்தவர்கள், வேதம் அப்படின்னாலே கிறிஸ்தவங்க, இது நம்முடைய அறியாமை. அல்லாஹ் அப்படின்னா வணக்கத்திற்குரியவன் எவனோ அவன், அதான் அல்லான்னு சொல்லுவோம். அதான் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா ஐயா அல்லாஹ் சொல்லுவாரா, உச்சி பாட்டில் அழகா சொல்லுவார், அல்லாஹ் அல்லாஹ் சோல் மயில் அல்லாஹ் சிவ சிவா சிவமண்டலம் சொல்லுமா இல்லையா. அப்போ அல்லாஹ் என்றால் வணக்கத்திற்குரியவன் ஒருவன் தான் இந்த உலகத்துல தலைவன், அந்த தேவன், அந்த இறைவன், அவனை தான் ஆண்டவன், அவனை ஐயான்னு நம்ம சொல்றோம். அந்த இறைவனை பின்தொடராம இந்த நபிக்கு பின்னால போயிட்டான்னு வைங்க, எங்க போனோம், அவருக்கு பின்னால தான் போய் நிற்கும். அவருக்கு பயணம் கொஞ்சம் தூரம் தான் இல்லையா.
அதுபோல ஆய்விடும். அதனாலதான் பொய்ச்சேத்திர குருக்கள் பூமியில மேவி இருக்கிறாங்க. அதை நம்பி நாம போய்விடக்கூடாது. அதில் உள்ள வாசகம் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு அதற்கு தலைவரை நம்ம என்ன செய்யணும், தேடணும். அதுபோல நான் உலகத்துல உருவு கண்டு எல்லாமே கூடாது. ஒரு ஆளை பார்த்து நாம என்ன செய்யக்கூடாது, எடை போடக்கூடாது. இது தவறு, பெரிய மகா பெரிய தவறு. அதுபோலதான் அவன் பார்த்தாலே சொன்னவன் இவனுக்கு செலவழிக்கணும்னு நினைச்சிருக்கோம், அவனுக்கு பிறந்த பேர பையன் இப்படின்னா அவன் அப்பா அதை மேல இருக்கானே இவனுக்கா அண்ணா. அத மாதிரிதான் இந்த கலியன் பார்க்கின்றான் யார, ஈசனை. இடுப்புல ஒரு ஆடை இல்லை, ஒரு முழத்துக்கு ஆடை இல்லை, இடுப்புல கச்சை இல்லை, மேலெல்லாம் சாம்பல். அப்ப எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லை போல. ஏன் சுடுகாட்டுல இருந்து டைரக்டா எழுப்பி வந்தது மாதிரி இருக்கிறான். அப்ப இறைவன் எப்படி இருந்தான் அன்னைக்கு? கண்ணன் அப்படின்னா பீலி வச்சிருப்பார், அதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். கழுத்துல ஆபரணம் போட்டிருப்பார், கிரீடம் வச்சிருப்பார். ராமன் அது போல. ராமாயணம் பாக்குறீங்களா? டிவியில, சன் டிவியில போடுறாங்க, யாரெல்லாம் பாக்குறீங்க? ராமையாண்டான ராவணையாண்டான எங்களுக்கு கயலு போதும். இல்லை, சன் டிவியில் வேற ஏமா போடல, கையில் போட்டிருக்கு, ஆனந்தராகம் வருது, இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு டைம் இல்லை. ராமாயணம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. ராம வந்தா அதை போய் என்ன எப்படி நினைக்கலாம்னா அழகான கதைகள், அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நேரமாக அது என்ன செய்யலாம், அனுமதிங்க. படிக்கிறது இருக்கட்டும், உலக அனுபவம் என்ன செய்யணும், வேணும். ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும், இல்லை எப்படி விட்டு கொடுக்கணும், ஒரு பதவி ஆசை வரணுமா வரக்கூடாது, இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு உதவி புரியக்கூடிய ஒரு வேதம் தான் எது, இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம். அப்போ அதுபோல அந்த எம்பெருமானை பார்த்த உடனே ராமன் அப்படின்னா மேலெல்லாம் ஆபரணம் போட்டிருப்பார் இதனே. அப்போ அவன் பார்க்குறான், கழுத்தில் ஒன்றும் இல்லை, பாம்பு நெளியுது. சரியான பிச்சைக்காரனா இருப்பான் போல. கழுத்தை தலையை பார்த்தா எல்லாம் சட்டை பண்ணி அழுக்கா இருக்குது, குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல. இவங்கிட்ட போய் கேட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் என்ன செய்துட்டான், ஏளனமா சொன்னான். உடனே தான் அங்க நிற்கவங்க எல்லாம் சொன்னாங்க, இவங்க சாதாரண பட்டவர் இல்லை, ஏகம் படைத்தவன்கான், இரவாதிருப்பவன்கான், பட்சி பறவை பல ஜீவ சந்துகட்கும் நிச்சயமாய் போசிப்போ நிதமும் அழிப்பவர்கள், வானவரும் தேவர்களும் மறையவரும் காணாது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட தேடி தேடி அவர்களுக்காக நாடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட காட்சி அளிக்க முடியாத தன்மையில மேகம் எங்கும் இருக்கக்கூடியவன் இந்த உலகத்தை திட்டிச்சு படைச்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் படியளக்கக்கூடிய பரமன் அவரை பார்த்து கேட்காத, இந்த மாதிரி பேசாத அப்படின்னு தேவர்கள் சொன்னாங்க. உடனே அவன் கேட்டான், என்ன தெரியுமா கேட்டான், அப்படி இவர் எல்லாம் சர்வதும் உண்டாக்கி வைப்பவராக இருந்தா நான் கேட்கிற மாதிரி தருவாரா? ஆமா தருவாரு, கேள். அப்போ ஒரு மானாள் அழகிய பெண்ணை படைச்சு தர சொல்லும். என்னது, ஒரு அழகான பெண்ணை படைத்து தா அப்படின்னு கேட்டான். இதுக்குதான் சொன்ன, எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேட்கிறிய பொட்டி கிடையாது. உலகத்துக்கு உயிரை படைத்து உயிருக்கு உணர்வை அளித்து அந்த உயிரை கொடுத்து அந்த ஒவ்வொரு உயிருக்கும் கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கும் கருவிலே இருக்கக்கூடிய சிசுவுக்கும் படியிழக்கக்கூடிய பரமன்ட்ட என்ன கேட்கலாம், எல்லாம் கேட்கலாம், என்னன்னாலும் கேட்கலாம். இருந்தாலும் ஒரு தராதனம் இருக்குது இல்லையா, இல்லையா, எல்லாம் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. அவர்கிட்ட போய் ஒரு பெண்ணை படைச்சு தாண்டி கேட்டா யாரு, அவன் தான் யாரு, கலியன். அதுவும் என்ன கேட்டான்னா 32 அழகு லட்சணத்தை கேட்டான். அதான் பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க. 32 அழகு, முன்னழகு, பின்னழகு, நடையழகு, தொடையழகு, பல்லழகு, சொல்லழகு, முடியழகு, இப்படின்னு ஒரு 32